வீட்டில் வந்துட்டு கனியக்கா, சபரி, திவ்யா எல்லாருமே யானை வளர்க்குறத பற்றி சும்மா ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு திவ்யா வந்துட்டு யானை மாதிரி ஆன்னு பயங்கரமாக கத்துறாங்க. கத்துனப்போ கனியக்கா வந்து அவ்வளோ இன்னசென்ட்டாக அதை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருந்துட்டு கானவனத்தனா உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு ஏய் அந்த வயலட் மாத்திரை கொடு, வயிற்று வலி மாத்திரையா என்ன மாத்திரைன்னு எனக்கு புரியல, ஏதோ வயலட் மாத்திரைங்கிற மாதிரி கேட்டுச்சு. அந்த மாத்திரையை கொடுன்னு ஏதோ டீஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா கமருதன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் எப்பயாச்சும் கத்துறேன், இவ எப்போ பார்த்தாலும் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை பற்றி பேசுகிறாங்க. பேசின உடனே வந்துட்டு சரி நல்லா கத்துட்டோம், நம்ம அப்படி கத்துறதுக்கெல்லாம் அவள் நல்லா அனுபவிப்பா ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. கத்துறதுக்கு அவ்வளோ அனுபவிக்கணுமா? உடனே வந்துட்டு பாரு சொல்கிறாங்க, நான் பேசாமல் கூப்பிட்டு கேட்கலான்னு பார்க்குறேன், இங்கே வா எதுக்கு கத்துறேன் அப்படி கேட்கலான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு. எங்கே கேளுங்களேன் தான் பார்ப்போம். திவ்யா பாவமாக இருக்கனால நீங்கள் பொழைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ண விஷயத்தை திவ்யா திருப்பி கேட்டால் உங்களுக்கு தான் நாரி போயிடும். அது கொஞ்சம் கூட புத்தியில் இல்லை. இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் கூப்பிட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல பரவாயில்ல, சாண்ட்ரா வந்து அந்த அனுபவிப்பாங்கிற வேர்டெல்லாம் தப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே வந்துட்டு இவங்க கமருதன் சொல்கிறாரு, அனுபவிப்பானா அப்படி இல்லை, மக்கள் அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல, நம்ம போய் கேட்க போனால் அது நம்மளோட ஓட்டை பாதிச்சிடக்கூடாதுல்ல, அதனால வந்து நான் கேட்கல அப்படின்னு. இதனால தான் இவரோட ஓட்டு பாதிக்கப்படுது. பண்ணுற லவ் கண்டென்ட்லாம் பற்றி அவங்களுக்கு மேட்டர் இல்லை, அதை பற்றி பிரச்சனையும் கிடையாது, அதை பற்றி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு சாண்ட்ராவை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னாலே கோவப்படுறீங்க, அது உங்ககிட்ட ஒரு கேரக்டர் இருக்குன்னு. அப்போ வினோதனை வந்து சப்போர்ட்டுக்கு வராரு. இல்லை அவள் அதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டா. இவ்வளோ நேரம் நடந்த காசிப் செஷனில் அமித்தும் உண்டு, அதுக்கப்புறமா அமித் இல்லை. இப்போ வினோதனை சொல்கிறார், சிச்சி அவள் அப்படிலாம் கோவப்பட மாட்டா, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே சொன்னால் கூட சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோதனா சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, எனக்கு திவ்யா சொன்னப்போ தான் கோவம் வந்துச்சு, நான் ப்ளேஃபுல்லாக இல்லைன்னு, ஏன்னா நான் அந்த வாரம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், மற்றபடி நான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கெலாம் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திவ்யா கத்துறதுக்கு வந்து கனிகா மாதிரி வந்து ஸ்மைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது அவங்க பெருந்தன்மை. பட் பிடிக்கலைன்னா அதுக்காக அனுபவிப்பாங்கிற வேர்டெல்லாம் ரொம்ப டூ மச். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.